இன்றைக்கி ஒரு முக்கியமான கீரையை தான் அறுவடை பண்ண போகிறோங்க. வாதம், பித்தம், கபம் மூன்றையும் கட்டுப்படுத்தி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு கீரைங்க. இந்த கீரையை சிலோன் பசலை, குத்து பசலைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை பருப்பு போட்டு கூட்டு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. பருப்பு கூட்டுக்கு முதல்ல பருப்பு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் பறிச்சிட்டு வந்த கீரைகளை சுத்தம் பண்ணி பொடியாக கட் பண்ணி பருப்போடு சேர்த்து ரெண்டையும் வேக விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானோடனே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுறலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகத்தை கையில் தேய்ச்சி போட்டுடலாம். 10 மிளகு, 2 கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். 4 வரமிளகாய் கிள்ளி போட்டுடலாம். 1 கைப்பிடி வெங்காயம், சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கிடலாம். வெங்காயம் வணங்கினதும் 2 தக்காளி சேர்த்து வணக்கி இந்த வணங்கினதை எடுத்து பருப்பும் கீரையும் வெந்திருக்கும்ல அதில் சேர்த்து நல்லா கடைச்சிடலாம். கடைசியாக இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி சாப்பாடு போட்டு பரிமாறிடலாம். எங்கள் பாப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.